ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இந்த வீடியோவில் நாம் சிம்பிளாக பொட்டேட்டோ சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூட நம்ம விருப்பப்பட்ட வேறு வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு நாம் இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிடலாம். நாம் ஒரு பாதி அளவு இது வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இதில் நாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் சாட் மசாலா சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நாம் வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த உருளைக்கிழங்கு கூட மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது லைட்டாக ஆறட்டும். இப்போ நம்ம சாண்ட்விச் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ப்ரெட்டை 2 சைடும் லைட்டாக சூடு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் ப்ரெட்டு மசாலாலாம் சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஷாப்பில் கிடைக்கிற குட்டி ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஒரு சிலர்லாம் பெரிய ப்ரெட்டில் தான் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி எல்லாருக்குமே செஞ்சு பார்க்குற மாதிரி இந்த குட்டி ப்ரெட்டில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதில் நாம் கொஞ்சமாக க்ரீன் சட்னி சேர்த்துடலாம். க்ரீன் சட்னி ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம க்ரீன் சட்னியை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். இதுக்கப்புறமா இது மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸை வச்சிடலாம். சீஸ் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். நான் இன்றைக்கி 2லேயுமே காமிக்க போகிறேன், அதனால் இதில் நான் சீஸ் வச்சுக்கிறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல மசாலா, அதை சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு கத்தி வச்சு பரப்பி விட்டுடலாம். இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அதை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இன்னொரு ப்ரெட்டு நம்ம டோஸ்ட் பண்ணோம்ல, அதில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு டொமேட்டோ கெச்சப் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். அதுக்கப்புறமா இந்த ப்ரெட்டோட மேலேயும் நான் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ப்ரெட்டை இதில் வச்சிடலாம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் பட்டர் சேர்த்தா இன்னும் மணமாக நல்லாயிருக்கும். இப்போ 1 அல்லது 2 நிமிஷம் இதை சிம்மில் வச்சுட்டு அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம். இதையும் 1 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். ஆனால் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா கருகிரும். அவ்வளோதான், நம்ம ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு ப்ரெட்டில் நான் சீஸ் சேர்க்காமல் செய்கிறேன். இதுக்கும் ப்ரெட்டை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மசாலா கலவையை வச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டில் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதையும் நம்ம இப்போ செஞ்சு எடுத்துடலாம். இதில் முக்கியமாக நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் செய்யணும். அப்போ தான் கருகாமல் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான பொட்டேட்டோ சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்து ஸ்பைஸியாக சாப்பிட்லாம். இது சீஸ் வச்சு செஞ்சது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம நார்மலான ப்ரெட்டில் பண்ணதுனால அந்த ஓரம் லைட்டாக பிஞ்சிருக்கு, ஆனால் அது பிரச்சனை இல்லை. ஸோ குட்டி ப்ரெட்லேயே நம்ம செய்யலான்றதுக்காக தான் நான் இதில் செஞ்சு காமிச்சேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.